வாவ் மூவிஸ் தமிழ் சேனல்ல இருந்து நான் அபிராமி ஆனந்தன். இன்னைக்கு நான் புதுசா ஓடிடியில் வந்திருக்கக்கூடிய 2 படங்கள் 2 வெப் சீரிஸை கொண்டு வந்திருக்கேன். இதில் ஒரு வெப் சீரிஸ் உடைய டியூரேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு படம் பார்க்கக்கூடிய டியூரேஷன் தான். அது என்னென்ன படங்கள், அந்த படங்கள்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிற டீட்டெயிலான ரிவ்யூக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம வாவ் மூவிஸ் தமிழ் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய சப்போர்ட்டை கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிற படம் இப்போ ரீசெண்டாக ஓடிடியில் ரிலீஸ் ஆன தெலுங்கு படமான பர்த்த சாஜலுக்கு விக்ஞாபதி அப்படிங்கிற ஒரு ரொமான்டிக் காமெடி மூவி. இந்த படத்துடைய ஸ்டார்டிங் ஸ்டோரி என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். படத்துடைய ஆரம்பத்திலே நம்ம ஹீரோ அவருடைய வேலை விஷயமா ஸ்பெயினுக்கு அவருடைய ஃப்ரெண்டு கூட சேர்ந்து கிளம்பி போகிறாரு. போன இடத்துல அங்கே ஒரு பொண்ணை பார்த்த உடனே நம்ம ஹீரோவுக்கு பிடிச்சி போயிடுது. அந்த பொண்ணு கூட பேசி பழகி ரிலேஷன்ஷிப்பில் அடுத்த கட்டத்துக்கே போயிடுறாரு. வேலை முடிஞ்சதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கு பாய் சொல்லிட்டு அவருடைய சொந்த ஊருக்கு வந்துடுறாரு. அதுக்கப்புறம் தான் நமக்கு ஒரு விஷயம் தெரியுது, நம்ம ஹீரோவுக்கு ஆல்ரெடி கல்யாணமாகி அழகான ஒரு ஒய்ஃப் இருக்காங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் நம்ம ஹீரோ அவருக்கு ராமன் மாதிரி தன்னை தவிர வேற எந்த பொண்ணையுமே பார்க்க மாட்டார் அப்படின்னு சொல்லி அடுத்த பெண்களுக்கு அட்வைஸ் பண்ற அளவுக்கு நம்ம ஹீரோ மேல அவ்வளவு நம்பிக்கையும் அன்பாவும் இருக்காங்க. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ என்ன பண்றாரு, நம்ம பண்ணது ஒரு தப்பு, உணர்ச்சி வசப்பட்டு நம்ம ஒரு தப்பு பண்ணிட்டோம், இதுக்கப்புறம் அந்த தப்பையெல்லாம் பண்ணக்கூடாது, நம்ம ஒய்ஃபு கூட நிம்மதியாக வாழணும் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்து ஹாப்பியாக வாழ்ந்துட்டு இருக்கும்போது அவரே எதிர்பார்க்காத அளவுக்கு அவருடைய லைஃப்ல ஒரு சம்பவம் நடக்குது. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அந்த பிரச்சனை எல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணார் அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மீதி கதை. இந்த படத்துடைய கதை ரொம்ப புதுமையான கதை அப்படின்லாம் சொல்லிட முடியாது. இதே மாதிரியான கான்செப்டில் நம்ம எக்கச்சக்கமான படங்களை பார்த்துருக்கோம். அதுக்கேற்ற மாதிரி ஸ்க்ரீன் பிளேவும் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து இதுதான் நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக கெஸ் பண்ணுற மாதிரி தான் கொண்டு போயிருந்தாங்க. ஆனால் ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, படத்துடைய ஸ்க்ரீன் பிளேவை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங்லேருந்து த்ரூ கிளைமேக்ஸ் வரைக்கும் பெருசாக எங்கேயுமே போர் அடிக்காத அளவுக்கு ஒரு சில இடங்களில் காமெடியை சூப்பராகவே இவங்க ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க. இந்த மூவியில் நடிச்சிருந்த எல்லாருமே ரொம்ப ரொம்ப நீட்டான ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க. மேக்கிங்கும் ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் அப்படின்னு சொல்லி எல்லாமே ரொம்ப நீட்டாகவே பண்ணியிருந்தாங்க. இன்னொரு ஒரு பெரிய ப்ளஸ் என்னன்னா, தெலுங்கு படம் அப்படின்னாவே ஹீரோவுக்கு மாஸ் என்ட்ரி கொடுக்கறது, பஞ்ச் டைலாக் பேசுறது அப்படின்னு சொல்லி ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்கும். ஆனால் அந்த மாதிரி எந்த ஒரு காமெடியும் இந்த படத்தில் இல்லை. உண்மையாகவே ரியலாகவே ஒரு சில இடங்களில் வந்து காமெடி நல்லா நீட்டாகவே பண்ணியிருந்தாங்க. ஓவராலாக ஒரு மொத்த படமாக பார்க்கும்போது இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, படத்தை போட்டு விட்டிங்கன்னா படம் டைம் போகிறதே தெரியாத அளவுக்கு போகுது. ஒரு ஜாலியாக போகக்கூடிய ஒரு படம் தான். ஆனால் ரொம்ப சூப்பரான படம் அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷனில் போய் பார்க்காதீங்க. ஆனால் கண்டிப்பாக ஒரு தடவை பார்க்கக்கூடிய ஒரு படம் தான். இந்த படத்தை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா G5ல தமிழ் டப்பிங்லேயே அவைலபிளாக இருக்குது. அடல்கனனை பொறுத்த வரைக்கும் மைல்டாக ஒரு சில காட்சிகள் இருக்கே தவிர மற்றபடி நீங்கள் ஃபேமிலியோடையே பார்க்கலாம். இப்போ நம்ம ரெண்டாவதாக பார்க்க போகிறது இப்போ ரீசெண்டாக ஓடிடியில் ரிலீஸ் ஆன தமிழ் வெப் சீரிஸான ரெசார்ட் அப்படிங்கிற ஒரு ஃபீல் குட் காமெடி சீரீஸ். இந்த சீரீஸில் டோட்டலாக 4 எபிசோடு இருக்குது. இப்போதைக்கு 4 எபிசோடு மட்டும் தான் வந்திருக்கு. இந்த 4 எபிசோடுடைய டியூரேஷன் என்ன அப்படிங்கிறீங்கன்னா, ஒவ்வொரு எபிசோடுமே ஆவரேஜாக ஒரு 30 மினிட்ஸ் ரன் ஆகக்கூடியது. இப்போ இந்த சீரீஸுடைய ஸ்டார்டிங் ஸ்டோரி என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். சீரீஸுடைய ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. நம்ம ஹீரோவுடைய பெயர் வந்து வெற்றி. ரொம்பவே ஃபினான்ஷியலாக ரொம்ப கஷ்டப்படக்கூடிய குடும்பத்தை சேர்ந்தவர் தான். எக்கச்சக்கமான கடன் பிரச்சனைகள் வேற இவருக்கு இருக்குது. இப்போ தான் அவருக்கு ஒரு ரெசார்ட்ல ஒரு ரூம் சர்வீஸ் செய்யக்கூடிய வேலை கிடைச்சிருக்கும். ஆனால் நம்ம ஹீரோவுக்கு சமைக்கிறது அப்படின்னா ரொம்பவே பிடிக்கும். செஃப் ஆகணும் அப்படிங்கிறது அவருக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு ஆசை. ஆனால் அவர் வேலை செய்யக்கூடிய அந்த ரெசார்ட்ல சீஃப் செஃப் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருக்காரு. அவரை பார்த்தாலே மொத்த ரெசார்ட்டும் பயப்படுறாங்க. அந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்டான ஒரு நபர். அவர் சமைக்கிற அளவுக்கு யாராலையுமே சமைக்க முடியாதுன்னு சொல்ற அளவுக்கு பயங்கர டேலண்டான ஒரு நபர். ஒரு பர்டிகுலர் சுச்சுவேஷன்ல நம்ம ஹீரோவுக்கு அங்க செஃப் ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஆசை வருது. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோவே எதிர்பார்க்காத அளவுக்கு அங்க நடந்த சம்பவங்கள் தான் இந்த சீரிஸுடைய மீதி கதை. இந்த சீரிஸ் வந்து ஒரு காமெடி டிராமா சீரிஸா இருந்தாலும் அங்கங்க ஒரு சில இடங்கள்ல கொஞ்சம் டென்ஷன் பில்ட் பண்ணி கொண்டு போயிருந்தாங்க. எப்பரா இந்த சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பதட்டத்தை பார்க்குற ஆடியன்ஸுக்கு கிரியேட் பண்ணியிருந்தாங்க. இந்த மூவியை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங்ல இருந்து த்ரூ கிளைமேக்ஸ் வரைக்கும் பெருசா எங்கேயுமே போர் அடிக்காத அளவுக்கு கொண்டு போயிருந்தாங்க. இந்த மூவில நடிச்சிருந்த ஹீரோவா இருக்கட்டும் இல்ல தலைவாசல் விஜயா இருக்கட்டும், 2 பேருமே ரொம்ப சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்திருந்தாங்க. சொல்ல போனா தலைவாசல் விஜயுடைய பர்ஃபார்மன்ஸ் தான் இந்த சீரிஸுடைய மிகப்பெரிய ஹைலைட் அப்படின்னு சொல்லுவேன். ரொம்ப ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு நபரா ரொம்ப சூப்பராகவே நடிச்சிருக்காரு. அதனால தான் பார்க்குற ஆடியன்ஸ்க்கு ஒரு சில இடங்களில் பதட்டத்தை கிரியேட் பண்ண முடிஞ்சுது. மூணாவது, இந்த படத்தை செட் அவுட் பண்ண விதம். அதாவது இந்த மாதிரி ஹோட்டலில் வேலை செய்யக்கூடியவங்க, செஃபாக இருக்கிறவங்களுடைய கஷ்டம் என்ன, அவங்களுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் என்ன அப்படின்னு சொல்லி ஒரு ஹோட்டலுக்குள்ளேயே நம்ம போயிட்டு வந்த மாதிரி மேக்கிங் ரொம்ப நீட்டாகவே இருந்துச்சு. பேக்ரவுண்ட் ஸ்கோரிங்கும் ரொம்ப சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க. ஓவராலாக இந்த சீரிஸ் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்டார்டிங்ல இருந்து கிளைமேக்ஸ் வரைக்கும் பெருசாக எங்கேயுமே போர் அடிக்காத மாதிரி கொண்டு போயிருந்தாங்க. ரொம்ப சூப்பரான சீரிஸோ இல்லையோ, ஆனால் கண்டிப்பாக டெஃபினட்டாக ஒரு தடவை பார்க்கக்கூடிய ஒரு சீரிஸ் தான். இப்போதைக்கு வந்திருக்க 4 எபிசோட பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு ஓகேவா இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த சீரிஸை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜியோ ஹாட்ஸ்டாரில் அவைலபிளாக இருக்குது. அடல்கனெல்லாம் எதுவுமே இல்லை. நீங்கள் தாராளமாக ஃபேமிலியோடையே பார்க்கலாம்.
இப்போ நம்ம மூணாவதாக பார்க்க போகிற படம் தெலுங்கு படமான ஃபங்கி அப்படிங்கிற ஒரு ரொமான்டிக் காமெடி ட்ராமா மூவி. இந்த படத்துடைய ஸ்டார்டிங் ஸ்டோரி என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். படத்துடைய ஆரம்பத்திலே நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. நம்ம ஹீரோ ஒரு மூவி டைரக்டராக இருக்காரு. படத்துடைய ஆரம்பத்திலே ஃபங்கி அப்படிங்கிற நேமில் ஒரு கதையை எழுதி ஒரு ப்ரொடியூசர் கிட்ட கொடுக்குறாரு. அவரும் 4 கோடி ரூபா பட்ஜெட்டில் இந்த படத்தை எடுக்கிறதுக்கு ஓகே அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் ஒரு கட்டத்தில் 4 கோடிக்கு மேலே பட்ஜெட் எகிறதுனால அந்த ப்ரொடியூசர் மயக்கம் போட்டே விழுந்துடுறாரு. இப்போ ப்ரொடியூசருடைய பொண்ணான நம்ம ஹீரோயின், நான் உனக்கு 1 கோடி ரூபா தரேன், அதுக்குள்ள அந்த பட்ஜெட்டுக்குள்ள உன்னால படம் எடுக்க முடிஞ்சா எடு, இல்லைனா நாங்கள் வேற டேரக்டரை வச்சு எடுத்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோவுக்கும் வேற வழி இல்லாமல் ஓகே அப்படின்னு சொல்லிடுறாரு. இதுக்கப்புறம் இந்த படத்தை அந்த பட்ஜெட்டுக்குள்ள எடுக்க முடிஞ்சுதா இல்லையா, இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ சந்திச்ச பிரச்சனைகள் தான் இந்த படத்துடைய மீதி கதை. இந்த படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமே, இந்த மூவியில் நடிச்சிருந்த எல்லாருமே ஓரளவுக்கு நீட்டான ஒரு பர்ஃபார்மன்ஸாக கொடுத்துருந்தாங்க. டெக்னிக்கலி மேக்கிங்கும் ரொம்ப நீட்டாகவே இருந்துச்சு. ஒரு சில இடங்களில் காமெடி ஓரளவுக்கு நீட்டாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஆனால் பெரும்பாலான இடங்களில் காமெடி பெருசாக ஒர்க் அவுட் ஆகவே இல்லை. படத்துடைய ஸ்க்ரீன் பிளேவை பொறுத்த வரைக்கும் ஒரு மாதிரி ஃப்ளாட்டாக தான் கொண்டு போயிட்டாங்க. எங்கேயுமே பெருசாக சுவாரஸ்யமும் இல்லை, எமோஷனலாகவும் பெருசாக கனெக்ட் ஆகலை, காமெடியும் பெருசாக ஒர்க் அவுட் ஆகவே இல்லை. சுவாரஸ்யம் இல்லாமல் தான் ஸ்க்ரீன் பிளேவை கொண்டு போயிட்டாங்க. ஓவராலாக ஒரு மொத்த படமாக பார்க்கும்போது என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படம் ஒரு ஆவரேஜான ஒரு படம் தான். டைம் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த படத்தை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்பிங்கோடய அவைலபிளாக இருக்குது. அடல்கனெல்லாம் பெருசாக இல்லை, நீங்கள் தாராளமாக ஃபேமிலியோடையே பார்க்கலாம். இப்போ நம்ம லாஸ்ட்டாக பார்க்க போகிறது ஆஸ்பிரன்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு ஹிந்தி வெப்சீரிஸ் உடைய சீசன் 3 வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த சீசன் 3 பொறுத்த வரைக்கும் டோட்டலாக 5 எபிசோட் இருக்குது. ஒவ்வொரு எபிசோடும் ஆவரேஜாக ஒரு 40 to 50 மினிட்ஸ் வரைக்கும் ரன் ஆகக்கூடியது. இந்த சீசன் 3 உடைய ஸ்டார்டிங் ஸ்டோரி என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். சீரீஸ் உடைய ஃபர்ஸ்ட் சீசனை பொறுத்த வரைக்கும் நம்ம ஹீரோவும் அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் சேர்ந்து யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதுறதுக்காக ட்ரை பண்ணுறாங்க. அந்த எக்ஸாம் எழுதுறதுல அவங்க சந்திச்ச பிரச்சனைகள் தான் இந்த சீசனுடைய மீதி கதை. இப்போ இந்த சீசன் 3 பொறுத்த வரைக்கும் சீசன் 2 எந்த இடத்துல முடிஞ்சதோ அதிலிருந்து அப்படியே கண்டினியூ ஆகிற மாதிரி தான் காட்டியிருக்காங்க. அதனால் இந்த சீசனை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா இதுக்கு முன்னாடி வந்த 2 சீசனையும் பார்த்தா தான் ஓரளவுக்கு என்ன நடக்குது, யார் இவங்க அப்படிங்கிறதே உங்களுக்கு புரியும். இப்போ சீசன் 3 உடைய ஸ்டார்டிங்கில் வந்து நம்ம ஹீரோ ஒரு பக்கம் யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதி ஐஆர்எஸ்ஸாக போஸ்டிங் கிடச்சிருக்கும். பட் இருந்தாலும் ஐஏஎஸ்க்கு எழுதணும் அப்படிங்கிற மாதிரி கூட இருக்கிறவங்க எல்லாருமே மோட்டிவேட் பண்ணுறாங்க. அது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்க, இப்போ ப்ரெசன்ட்ல நம்ம ஹீரோ வந்து டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட்டாக இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. பாஸ்ட்லேயும் ப்ரெசன்ட்லேயும் நம்ம ஹீரோ அவங்கவுங்களுக்கு வரக்கூடிய அந்த பிரச்சனைகளை எப்படி ஹேண்டில் பண்ணாங்க அப்படிங்கிறத சொல்லக்கூடியது தான் இந்த சீரீஸ் உடைய மீதி கதை. இந்த சீரீஸை பொறுத்த வரைக்கும் யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதுறதுல ஹிந்தி மீடியம் ஸ்டூடெண்ட்டுக்கு என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்குது அப்படிங்கிறத ரொம்ப சூப்பராகவே சொல்லியிருக்காங்க. ஸ்க்ரீன் பிளேவை பொறுத்த வரைக்கும் நான் லீனியரில் தான் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது பாஸ்ட்டில் நம்ம ஹீரோ இந்த எக்ஸாம் எழுதும்போது என்னென்ன மாதிரியான பிரச்சனைகளை சந்திச்சாரு, ப்ரெசென்ட்டில் இப்போ நம்ம ஹீரோ வேலை கிடைச்சதுக்கப்புறம் அந்த வேலையில் என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் வருது அப்படின்னு சொல்லி பேரலெல்லாம் ரொம்ப சூப்பராகவே ஸ்க்ரீன் பிளே பண்ணியிருக்காங்க. டெக்னிக்கலி இந்த சீரீஸ் வந்து ஒரு தரமான சீரீஸ் தான். தமிழ் டப்பிங்கும் ரொம்ப ப்ராப்பராகவே பண்ணியிருக்காங்க. ஓவராலாக இந்த சீரீஸ் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஒரு ஸ்லோபன் ட்ராமா சீரீஸ் தான். உங்களுக்கு இந்த மாதிரியான சீரீஸ்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு நல்ல சீரீஸ் தான். இந்த சீரீஸை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அமேசான் பிரைமில் தமிழ் டப்பிங்லேயே அவைலபிளாக இருக்குது. அடல்கனெல்லாம் பெருசாக இல்லை, நீங்கள் தாராளமாக ஃபேமிலியோடையே பார்க்கலாம். இதே மாதிரி சூப்பரான படங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காமல் வாவ் மூவிஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.